ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னோட கணவரை இன்னொரு பெண் கூட உட்கார வைப்பேன் அப்படின்ற மாதிரி இடம் மாத்தி உட்கார வைப்போம். இடம் மாத்தினா புரியல. அது நமக்கு ஓபனா புரியல. உட்கார வச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுல திருமணம் ஆனவங்க மட்டுமா ஆகாத பெண்களும் அவங்க எப்படி உட்காருவாங்க? வாட்ச் கட்டக்கூடாது, செல்போன் உள்ள அலௌடு கிடையாது, சிசிடிவி கேமரா ஆஃப்ல இருக்கும் போல இருக்கு. அது அப்ப எங்களுக்கு தெரியாது. எதுக்குமே அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அப்ஜெக்ஷன் பண்ணா ரூல்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்ட உட்காரு அப்படின்னு மிரட்டுவாங்க. இப்ப பால் கொடுக்குற ஒரு தாய்மார் வந்திருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போக கூடாது. அந்த வாலண்டியர்ஸ் தடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஏன் திருப்பி ரெண்டாவது நாள் போனீங்க? அவங்களே வந்து வற்புறுத்துவாங்க சார், வலுக்கட்டாயப்படுத்தி நான் உனக்காக நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. மண்டபத்துல இருக்க செவரை அந்த 300 பேரும் போய் இருட்ட அறையில நின்னுகிட்டு தள்ளுங்க தள்ளுங்கன்னு சாம்பிராணியை போட்டுக்கிட்டு தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு கத்துவாங்க. விளையாட வைக்கும் பொழுது ஒருத்தரோட ஒருத்தர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வைக்கிறது. அன்னைக்குதான் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கோ பாட்டு போட்டுட்டு என் புருஷனோட நான் ஆடக்கூடாது, அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்ச உடனே அவரை வந்து நான் கட்டி பிடிக்கணும். இது எவ்வளவு அநியாயமான விஷயம் சார். இந்த இன்னொரு ஆளை சார், அவன் யாருன்னே தெரியாது. அப்ப நமக்கு அந்த கான்சியஸே இருக்காது. இந்த சிவசாமியை எத்தனை பெண்களை கட்டி பிடிச்சிருக்காரு. கையில தான் ஓங்கி குத்துனாங்க, இந்த வலது கை முதுகுல பின்பக்கம் குத்துனாங்க. என்னால வலி தாங்க முடியாம கத்தும் பொழுது வாயை வந்து மூர்த்தின்றவர் வாயை பொத்திட்டாரு. எவ்வளவு பணம் இழந்திருக்கீங்க சாமியார் கிட்ட? நான் ஒரு 58 லட்சம் இழந்திருக்கேன். 58 லட்சம்? ஆண்கள் பெண்கள்லாம் மாற்றி மாற்றி உட்கார வைக்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. நான் உங்களுக்கு வேணும்னா நான் எங்களோட சேர்பர்சன் வந்து பேச சொல்றேன். அவர் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சாமியை கும்பிடுங்க, சாமியாரை கும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் பல சாமியார்களோட முகத்திரையை கிழிச்சு காமிச்சிருக்கோம். சமீபத்தில் ஜக்கி வாசுதேவ் அவர் பண்ணுற லீலைகளை பற்றி எல்லாமே அம்பலப்படுத்தியிருக்கு ஆதாரத்தோட நக்கீரன். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிவசங்கர பாபா, அதுக்கு முன்னாடி நித்யானந்தா, அதுக்கு முன்னாடி இப்போ பிரேமானந்தா, இது போல் பல சாமியார்களை வந்து நக்கீரனில் அவங்களோட முகத்திரையை கிழிச்சு காமிச்சிருக்கோம். அவங்க பண்ணுற லீலைகளை பற்றியும் வெளியிட்டிருக்கோம். அந்த வரிசையில் இப்போ புதுசாக ஒருத்தர் மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த வரிசையில் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு ஷூட்டு போட்ட ஒரு குடுமி வச்ச சாமி. இவர் பேர் சிவசாமி. இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட மெய்யுணர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிற 7 நாள் கிளாஸ். அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க, மன உளைச்சலில் இருக்கிறவங்க, இது போல் ஆட்களை வந்து திரட்டி அதுக்குன்னே ஒரு ஆட்கள் வச்சுருக்காரு. அவங்களெல்லாம் திரட்டி மன பயிற்சி அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தவறுகள் நடக்குது. அதே போல் பாலியல் ரீதியாக வந்து பெண்களை வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. இது போல் அங்கே நிறைய தவறுகள் நடக்குதுன்னு சொல்லி அங்கே பாதிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சாந்தி என்றவங்க அங்கே அந்த கிளாஸுக்கு போனவங்க அங்கே என்ன நடக்குதுன்றது ஆதாரத்தோடு இங்கே நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ இந்த மலேசியாவை சேர்ந்த சிவசாமி என்ற சாமியார் நிறைய பேர் ஏமாத்துறாங்க, பாலியல் ரீதியாக வந்து பெண்களை துன்புறுத்துறாங்க, அதே போல் அவங்களோட இச்சைக்கு பயன்படுத்துகிறாங்க, அதே போல் பண நகையெல்லாம் பிடுங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்து அங்கே போனீங்க? யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க? எதுக்காக நீங்கள் போனீங்க? நான் வந்து அரசாங்க வேலையிலேருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தேன் சார். அதனால் அந்த மன உளைச்சல் காரணமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் திருமதி புனிதா அப்படிங்கிற டாக்டரை போய் மீட் பண்ணோம். என்ன டாக்டருங்க? சித்தா டாக்டர். அவங்க வந்து ஒரு 10 நாள் கழித்து அம்சம் மஹால் நெம்மேலியில் வந்து மலேசியாவிலேருந்து சிவசாமின்னு ஒருத்தர் வந்து வாழ்க்கைனா என்ன, சந்தோஷம்னா என்ன, பணம் சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி தலைப்புகளில் பாடம் நடத்துகிறாரு, பயிற்சி நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னும் போது 3500 பணம் கட்டணும் போது என்னால் முடியாதுன்னு சொன்னப்போ நாங்களே உங்களை வந்து சேர்த்து விடுறோம், நீங்கள் பயிற்சி முடிஞ்ச உடனே பணம் கொடுத்தா போதும்னு தான் சொன்னாங்க. யார் அந்த டாக்டரே சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து பயிற்சி எப்போன்னு கேட்டால் மாலை 6 மணிலேருந்து இரவு 1 மணி வரைக்கும் நாங்க இந்த பயிற்சி நைட்டு தான் நடக்கும். ஆமாம், நைட்லன்னாங்க. அப்போ ஒரு பெண்ணாக நான் தனியாக வர முடியாது. அதாவது அம்ச மஹாலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம். அதனால் என்னால் வர முடியாதுன்னொன்னே அப்போ உங்கள் கணவரோட ஹஸ்பண்டோட வாங்க அப்படின்னாங்க. அப்போ என்னோட குழந்தைங்களும் வந்து 1வது படிக்கிறான் ஒரு பையன், இன்னொரு பையன் LKG. அப்போ 2 குழந்தைங்க இருக்காங்கன்னும் போது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் குழந்தைங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில் வந்து பால்கனியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டே போன உடனே ஒரு ரூல்ஸ் பேப்பர் கொடுத்தாங்க. அதில் இருக்கிற மண்டபத்துக்கு, அம்சமஹால் மண்டபத்துக்கு பயிற்சிக்கு போகிறோம். அப்போ ஒரு ரூல்ஸ் பேப்பர் கொடுத்து கையெழுத்து கேட்டாங்க.
அந்த ரூல்ஸை படிக்கும்போதே எங்களுக்கு அதில் ஒத்து போகாத மாதிரி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி இருந்துச்சு அதில்? நாங்கள் மாறி மாறி உட்கார வைப்போம், இடம் மாற்றி உட்கார வைப்போம். இடம் மாற்றினா புரியல. என்னோட அதில் வந்து அந்த மாதிரி ஓப்பனாக போட மாட்டாங்க சார், தெரியாத ஆளோட அப்படின்னு போடுவாங்க. இப்போ கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க, வயசானவங்க, திருமணம் ஆனவர்கள் ஆவாதவங்க யார் வேணா இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னோட கணவரை இன்னொரு பெண் கூட உட்கார வைப்பேன் அப்படின்ற மாதிரி அது நமக்கு ஓப்பனாக புரியல. அப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கீழே நிறைய இருக்கும். வாட்ச் கட்டக்கூடாது, செல்ஃபோன் உள்ள அலௌடு கிடையாது. அதே மாதிரி அந்த மண்டபத்தில் சிசிடிவி கேமரா ஆஃபில் இருக்கும் போல இருக்கு. அது அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பயிற்சி உள்ளே போகும்போது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி மண்டபத்துக்குள்ள கருப்பு திரை இருந்திருக்கு. எங்க? மண்டபத்து உள்ள ஜன்னல்ல கதவுல எல்லாம் கருப்பு திரை. அது வந்து அடைச்சிருவாங்களா? அடைச்சிருவாங்க. இதுவும் வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ சாப்பாடு உணவு இடைவேளை விட்ட உடனே உங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டீங்களா? கையெழுத்து வந்து நாங்க விருப்பம் இல்லாம தான் சார் போட்டோம். அதாவது வந்துட்டோம், அவங்க சொன்ன மாதிரி பணத்தை சம்பாதிக்கலாம், அதே மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகத்தில் வளரலாம் அப்படின்லாம் சொன்னதுனால சரி நம்ம இதை. இல்லை நீங்கள் ஏதோ வெளியே வந்ததா சொன்னீங்களா? அப்போ குண்டர்கள்லாம் வெளியே வந்தப்ப அந்த பழைய ஆளுங்க அட்டன் பண்ணவங்க இருப்பாங்க சார். அதான் இந்த புனிதா டாக்டர் மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் தான் அது உள்ளே இருப்பார், திரு இளங்கோன்றவர். அவரு அப்புறம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட கும்பல் அங்கே இருப்பாங்க, ஆண் பெண்கள். அவரோட வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள்னு சொல்லுவாங்க, எஸ்ஏன்னு சொல்லுவாங்க அவங்கள, செமினார் அசிஸ்டன்ட்டு. அவங்கள வச்சு மண்டபத்தை விட்டு வெளியில போனா நம்மளை தடுப்பாங்க, போகக்கூடாது, வந்துட்டீங்கன்னா 7 நாள் ஐயா சொல்றதை தான் கேட்கணும். ஐயாங்கிறது யாருன்னா அந்த சிவசாமி, அந்த சாமியாரை வந்து ஐயா ஐயான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி நாங்க வேற வழி இல்லாம மண்டபத்துள்ள உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆள் தனித்தனியாக மாற்றி மாற்றி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்பீச் எது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே. அவரோட சீடர்கள்னு ஒரு 2 பேர் வருவாங்க சார். அவங்க வந்து நல்ல லக்ஸூரியனா ஆடி காரு வால்வோ காரில் வருவாங்க போல இருக்கு. அது வெளியே நிற்கும். அவங்க பேர் வந்து திரு நந்தகுமார், திரு தர்மராஜ், 2 பேரும் அவரோட சீடர்கள். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு நாங்கள் வால்வோ கார் வாங்கிட்டோம், நாங்கள் வந்து 100 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்துகிறோம், எங்ககிட்ட இவ்வளோ கோடி பணம் இருக்குது, சொத்து இருக்குது. இதெல்லாம் யாராலனா சிவசாமின்ற இந்த பயிற்சிக்கு வந்ததுனால தான். அதே மாதிரி எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு. எங்கள் அப்பா இன்றைக்கி சுகர் டேப்லெட் போடுறதில்ல, இன்சுலின் போடுறதில்ல, எந்த மெடிசனுமே சாப்பிடாம இன்றைக்கி வயசானவர் ஆரோக்கியமாக இருக்காருன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பயிற்சி அப்படிங்கிற மாதிரி நம்மள அன்னைக்கே மூளை செலவு. பயிற்சிக்கு வந்தா வந்து நோயும் சரி பண்ணிடுவாங்க, பணமும் சம்பாதிக்கலாம், குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி எல்லாம் மூளை செலவை நம்மள செஞ்சிடறாங்க சார். அப்ப என்ன ஆகும், நமக்கு இங்க ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்திடுறாங்க அவங்க அந்த ஸ்பீச்லயே. ஆமா, இதை நம்பி படிச்சவன் படிக்காதவன் கிராமத்துல இருக்கவங்க இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பொதுமக்கள் இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஆள் மாறி மாறி உட்கார வைக்கிறாங்க சார். என்னோட கணவர் இன்னொரு பெண் கூட, நான் வந்து இன்னொரு ஆண் கூட. அவங்க யாரு ஊரு பேரு எதுவுமே தெரியாது. அதுல திருமணம் ஆனவங்க மட்டுமா, ஆகாத பெண்களும் அவங்க எப்படி உட்காருவாங்க? அவங்களும் உட்கார்ந்து தான் ஆகணும். ஏன்னா ரூல்ஸ் எது கேட்டாலும் ரூல்ஸ் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டேன்னு தெரியாத ஆண் கூட அவங்களும் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அவர் மேடையில ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. நாங்க எதுவுமே பேச முடியாது. அவர் மைக்க பிடிச்சிட்டு பேசிட்டே இருப்பாரு, மூளைச்சலவை பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஆமா சாமி ஆமா சாமின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டே உட்கார்ந்துருப்போம். எதுக்குமே அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. அப்ஜெக்ஷன் பண்ணால் ரூல்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்ட உட்காரு அப்படின்னு மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு ரூம் ஃபுல்லாக சத்திரத்தில் லைட் ஆஃப் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் சுவிட்ச் போர்டாண்ட. அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வேற நபரோட உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த டைமில் இருட்டில் ஃபுல் லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணி முடித்த உடனே அங்கே வந்து சாம்பிராணி புகை போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து நல்ல மூச்சை இழுங்க, மூச்சை இழுக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு. மூச்சை இழுத்தா வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்பொழுது வயிறு உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இழுங்கன்னு சொல்லிட்டு நெற்றிக்கண்ணில் கொண்டு வாங்க. அப்புறம் தலைக்கு மேலே சகாசரா சக்கரம்னு சொல்லி தலைக்கு மேலே ஒன்று நீல பல்பு தெரியுது பாருங்க, அதை கவனிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சாம்பிராணி போடுறாங்க இல்லையா, அதாவது தனித்தனியா கொண்டு வந்து மூக்குக்கிட்டே கொண்டு வந்து வைப்பாங்களா, இல்ல ஒரு தனியா ஒரு இடத்துல? அந்த மண்டபம் ஃபுல்லாவே இருக்கும். அவரே சொல்லுவார், இங்க ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணியிருக்கோம், இங்க ஒரு
இது கிரியேட் பண்ணியிருக்கோன்னு அது நமக்கு புரியாது. என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்றது நமக்கு புரியல. இன்ஹேல் பண்ண உடனே நம்மளோட கான்ஷியஸ்னஸ் குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என் ஹஸ்பண்ட் கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கு பண பிரச்சனை, யார்கிட்ட சொல்வீங்க? அந்த இன்னொரு ஆள் கிட்ட நம்மள மறந்து சொல்லிடுவோம். அவங்க நம்ம கிட்ட இருக்காது. எல்லாருக்குமே எல்லாருமே ஆமா சாமி தான். இப்போ நீங்க இது சொல்றீங்க இல்லையா, அந்த சாம்பிராணி போடுறதுல அந்த சாமியாரும் வந்து உள்ளதான் இருப்பாரா? உள்ளதான் இருக்காரு சார். அந்த வாலண்டியர்ஸ் அவங்களும் உள்ளதான் இருப்பாங்க. எல்லாம் உள்ளதான் இருப்பாங்க. அந்த சாம்பிராணி அவங்களும் சுவாசிப்பாங்க. அவங்க தான் ஏற்கனவே அவரோட அடிமைகளா தானே சார் இருக்காங்க. இப்போ எப்படி பேசுனா இப்ப பக்கத்துல உட்கார்ந்தபடியே பேசுவீங்களா? ஆமா, உரசி உட்கார்ந்துருக்கணும் சார். கேப்பே இருக்காது. ஓகே, நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். ஆமா சொல்லணும். தலையை திருப்பி என்னோட மொத்த பிரச்சனை, எனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு, என்னோட வீடு என்ன, என்னோட சூழ்நிலை மொத்தத்தையுமே அவங்களால கஷ்டத்தை எல்லாம் உங்க மன உளைச்சல் சொல்லுங்க. அப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடுக்கு விடுவாங்க. அங்க இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும். வெளி சாப்பாடக்கூடாது. அங்க ஒரு 2 இட்லி சாம்பார் தருவாங்க சார், அவ்வளவுதான். வேற அதுக்கு மேல கிடையாது. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இருக்கிற சாப்பாடை சிவசாமி சாப்பிட மாட்டாரு. அந்த பொறுப்பாளர்களும் சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் வெளியில இருந்து சாப்பாடு வரும், வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க. அந்த டைம்ல லைட் போடுவாங்களா? சாப்பிடும்போது கீழே டைனிங் ஹால் கொண்டு வந்துருவாங்க சார். அங்க வந்துருவோம். சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள பார்க்க முடியாது. இப்ப பால் கொடுக்கிற ஒரு தாய்மார் வந்திருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போகக்கூடாது. அந்த வாலண்டியர்ஸ் தடுப்பாங்க. சாப்பிட்டு என்ன நடக்கும்? சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 10:30 மணிக்கு மேல திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோக்ராம். ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் பயிற்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பாரு. அதை கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் எப்போ விடுறாரோ 1 மணியோ 12:30 மணி நமக்கு டைமே தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட வாட்ச் இருக்காது, மொபைல் அலௌடு இல்லை. இது எல்லாம் சிசிடிவி கேமரா கிடையாது. கருப்பு திரை இருக்கிறதுனால வெளியில வெளிச்சமா இருக்கா, இருட்டா இருக்கா, பகலா இரவா எதுவுமே தெரியாது நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வெளியில பயிற்சி முடியுது, நாளைக்கு வாங்க மறுபடியும் 6 மணிக்குன்னு சொல்லி வெளியில விட்டுருவாங்க. வீட்டுக்கு 6 மணி நாளைக்கு காலையிலயா நைட்லயா? ஈவினிங், மறுநாள் ஈவினிங் வந்து 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. முடிச்ச உடனே நம்ம வெளியில வந்தோம்னா வண்டியில வந்திருக்கவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம். இல்லாட்டி நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்களே வேன் வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டா மறுநாள் ஃபுல்லா நம்ம எழுந்து சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, இது எதுவுமே நமக்கு எல்லாமே மறந்து அந்த போதையிலேயே நம்ம தூங்கிட்டே இருப்போம். கரெக்டாக அவங்க வந்து ஒரு 4 மணி போல் அந்த வாலண்டியர்ஸ், இப்போ புனிதா டாக்டர் எனக்கு 4 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பயிற்சிக்கு ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை கொண்டு வந்து வீட்டாண்ட விட்டு நம்ம கதவை தட்டி பயிற்சிக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் 2வது நாள் அவங்களே கூட்டிட்டு நீங்க முதல் நாள் போனீங்க, ஃபர்ஸ்ட் நாளே வந்து உங்களுக்கு இந்த பயிற்சி பிடிக்கலன்னு தான் நீங்க சொன்னீங்க, நாங்க வெளியே போயிடலான்ட்டு. அப்ப உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களே, ஏன் திருப்பி 2வது நாள் போனீங்க? அவங்களே வந்து வற்புறுத்துவாங்க சார், வலுக்கட்டாயப்படுத்தி நான் உனக்காக நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. உனக்காக நான் கட்டியிருக்கேன், 7 நாள் கழிச்சு நீ எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லிட்ட, அதனால நீ தொடர்ந்து 7 நாள் வந்தினா தான் உனக்கு மாற்றம் வந்துச்சுன்னா நீ தானா எனக்கு பணத்தை திருப்பி தந்தாகணும்ல. நீ தரலன்னா உனக்கு நான் 7000 நஷ்டமாயிடும், ஆனால் நீ வந்து தான் ஆகணும்னு வற்புறுத்துவாங்க. இல்லாட்டி நீ 7 நாள் அட்டன் பண்ணலான்னு பரவாயில்ல, இன்றைக்கே 7000 பணத்தை வச்சிரு அப்படின்னு மிரட்டுவாங்க. சரி, நம்ம வேறு வழி இல்லாமல் அடுத்த நாள் போகிறோம். அன்னைக்கு 2வது நாள் ஒரு புது ஆன்மீகத்தை பரப்புறாரு. அதாவது இந்து மத மாற்றம் நடக்குது, ஜாதி மாற்றம் நடக்குது. இது 2வது நாள். 3வது நாள் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இது வந்து இந்த பக்கத்துல உட்கார வைக்கிறப்போ அன்னைக்கும் மாறி மாறி தான் உட்கார வைப்பாங்களா? ஆமா சார், 7 நாளும் மாறி மாறி. இது அன்பு வேற ஏதோ சொன்னீங்களே, உலகத்துல ஜாதி இல்ல, அது நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் சார். நான் வந்து இன்னொரு ஆள் கூட, எப்படி ஒரு திருமணமான தமிழ் பெண் இன்னொரு ஆள் கூட உட்கார்றதுன்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீ ரூல்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட. இங்க இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க கூட தான் வந்தாரு, அவரு வந்து நீங்க இன்னொரு ஆண் கூட உட்கார்றத அவர் சம்மதிக்கிறாரா? அவரும் தான் சார் விருப்பம் இல்லைன்றாங்க. ஆனா நிறைய ஆண்களுக்கு இது வந்து, சிலருக்கு இன்னொரு பெண்ணோட உட்கார்றது அவங்க தெரியல, நான் ஆண்களை தப்பா சொல்லல, அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணா என்னால அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. 2வது நாள் ஆன்மீகம்ன்ற பேர்ல ஜாதி மாற்றம் மத மாற்றம் நடத்தி முடிச்ச பிறகு மறுபடியும் 3வது நாள்ல அதே போல வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா? அதே மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. மறுநாள் 3வது நாளும் கதவை தட்டி எழுந்து கிளம்புங்க, பயிற்சிக்கு டைம் ஆயிடுச்சு. லேட்டா போனா பனிஷ்மெண்ட். என்ன பண்ணுவாங்க பனிஷ்மெண்ட்? பனிஷ்மெண்ட்னா ஸ்கூல்ல நிக்க வைக்கிற மாதிரி நம்ம நின்னுகிட்டே இருக்கணும். நின்னுகிட்டே இருந்துட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார், அதை சொல்லணும். நான் என் வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தடிமைகளா நம்மளை பயன்படுத்துவாங்க.
அப்போ 3வது நாள் போகணும். 3வது நாளும் சில விஷயங்களை அவர் பாட்டுக்கு பேசுவார். தாய் தந்தை பிள்ளைகளை வந்து பேச்சை கேட்கக்கூடாது, பிள்ளைகள் தாய் தந்தை பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சு. உங்களோட நீங்கள் இந்த பூமியில் பிறந்தது தனி ஆள், நம்மளாம் ஆன்மாக்கள், நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன் வாழ்க்கையை நீயே தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமணமாகாத பசங்கள்லாம் சொல்லும் பொழுது அதுங்க என்ன பண்ணுது, வேற மாதிரி வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சுக்குது. இது ஒரு சட்டப்புறம்பாக இருக்குது. அடுத்தது வந்து அந்த அன்னைக்கு கடைசி நாள் 3வது நாள் இறுதியில சுவரை போய் தள்ள சொல்லுவாரு. அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. செவரை, அந்த மண்டபத்துல இருக்க செவரை அந்த 300 பேரும் போய் செவரு பக்கத்துல இருட்டு அறையில நின்னுக்கிட்டு தள்ளுங்க தள்ளுங்கன்னு சாம்பிராணியை போட்டுக்கிட்டு தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு கத்துவாங்க. ஆடியோ போட்டுட்டு சினிமா பாட்டு போயிட்டு இருக்கும், போட்டுட்டு தள்ளுவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. செவரு தள்ளுனா எப்படி சார் இதுவாகும்? ஆனாலும் தள்ளணும். தள்ளலைன்னா பின்னாடி இருந்து மிரட்டுவாங்க. நானும் தள்ளினேன் சார். பயிற்சியை சரியா நீ கவனிக்கல, உனக்கு 7வது நாள் மாற்றம் கிடைக்காது, 7வது நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்காது, அதனால நீ செய்யின்னு சொல்லிட்டு அந்த இருட்டு இதுல மிரட்டுவாங்க. அதை தள்ளும் பொழுது சிலர் அழுவாங்க, பயப்படுவாங்க, அப்போ வாந்தி எடுப்பாங்க. அந்த வாந்தி எடுக்கும் பொழுது கவர்ல வந்து பிடிச்சுக்குவாங்க. இது வந்து பழைய ஆளுங்களை கொத்தடிமையா வச்சு வாந்தியை வந்து கீழே போயில எடுக்க விட மாட்டாங்க. அதுக்குன்னே ஒரு கேங்கு. அதே மாதிரி கீழே வந்து என்னோட குழந்தைங்கள செருப்பு எடுக்க வச்சிருக்காங்க. இப்பதான் என் பிள்ளைங்க சொல்லுது, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவுடனே இப்ப செருப்பை தொடுறது தப்புன்றது. இப்போ செருப்பு எடுக்க சொன்னா எதுக்காக புரியல. 300 பேர் செருப்பையும் அடுக்கணும் சார். வரவங்க பார்ட்டிசிபேட் டக்குன்னு. உங்க பசங்க மட்டும் தான் வந்தாங்களா? நிறைய பேரண்டோட குழந்தைங்க வந்திருந்தாங்க. ஓகே. அந்த குழந்தைங்களை வந்து செருப்பு எடுக்க வைக்கிறது. அப்புறம் வேற என்ன பண்ண சொல்லுவாங்க? அவங்க வந்து எச்சில் தட்டை கழுவுறது. இப்ப வயசானவங்க இருக்காங்கன்னா இதுதான் வந்து தெய்வீக அன்பு. அதுக்கு தனியா ஒரு கேங் இருக்கு. கீழே ஒரு கேங் இந்த குழந்தைங்களை எல்லாம் வாட்ச் பண்ணி அவங்கள கொத்தடிமையாக்குறது. ஐயா தான் தெய்வம் கடவுள்னு சொல்லிட்டு. இது நடந்து முடிஞ்ச மறுநாள் 4வது நாள் உனக்குள்ள தன்மைகள் எல்லாம் எழுதி கொளுத்திட்டு ரத்துன்னு கத்துன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீ வீட்டில் செய்யணுவாங்க. அந்த மாதிரி செய்ய சொல்லிட்டு மறுபடியும் 5வது நாள் ஒரு வாழ்க்கை விளையாட்டுன்னு ஒரு கணக்கு சொல்வாரு. அதுல நான் படிச்சிருக்கேன்றதுனால டெய்லி லைட் ஆஃபுங்க சார். டெய்லி லைட் ஆஃப், டெய்லி சினிமா பாட்டு, வேற பாடல்கள் வரும். இது மாதிரி பாடல்களை போட்டு நம்மளை வசியம் பண்ணிடுவாங்க. 5வது நாள் ஒரு கணக்கு கொடுப்பாங்க, வாழ்க்கை விளையாட்டுன்ட்டு. அதில் நான் முடிவு பண்ணி அந்த கணக்கு போட முடியாது சார். இந்த பழைய ஆளுங்களை வச்சு மிரட்டி நீ இந்த மாதிரி தான் அவங்கள ஆன்சர் எழுத வைக்கணும்னு மிரட்டுவார். நம்ம வேற வழி இல்லாமல் அந்த ஆன்சரை போட்டுட்டு வந்தோடனே அந்த நேரம் பிடிச்சி அறிவு கட்ட முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது திட்டுவார். தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இந்தியா வல்லரசாகலை அப்படின்னு சொல்லி அரசியல் பிரமுகர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் திட்டுறது, ஆன்மீகத்தை வந்து திட்டுறது மத சார்பில். இதை மாதிரிலாம் முடித்தோன்னா 6வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஸ்கிரீம் தரேன், வாழைப்பழம் தரேன், உங்களை குழந்தைகள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு பலூன்லாம் கட்டி எல்லாரையும் விளையாட வைக்கிறது. விளையாட வைக்கும் பொழுது ஒருத்தரோட ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வைக்கிறது. அது பண்ணணும். அன்னைக்கு 6வது நாள் வந்து காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரையில இருக்கும் ப்ரோக்ராம். புரியல. 6வது நாள் காலையில 9ல இருந்து காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஃபுல் டே இருக்கும் சார். நைட்டு 11:30 12 ஆயிடும் அன்னைக்கு முடியறதுக்கு. அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கோ பாட்டு போட்டுட்டு என் புருஷனோட நான் ஆடக்கூடாது, நீங்க வந்து இன்னொரு ஆணோட படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆளோட சேர்ந்து டிஸ்கோ ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாட்டை போட்டுட்டு ஆட வைக்கிறது. ஆடி முடிச்ச உடனே என்னோட கையை இன்னொரு ஆள் பிடிச்சிக்கணும். இப்படி கையோட கையை பிடிச்சிக்கிட்டு உரசி உட்காந்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்ச உடனே அவரை வந்து நான் கட்டி பிடிக்கணும். இது எவ்வளவு அநியாயமான விஷயம் சார். இந்த இடத்துல இன்னொரு ஆளை சார், அவன் யாருன்னே தெரியாது. அப்ப நமக்கு அந்த கான்சியஸே இருக்காது. இந்த சிவசாமியை எத்தனை பெண்களை கட்டி பிடிச்சிருக்காரு. இதுதான் அன்புன்றாரு. ஒரு ஆண் பெண் வித்தியாசமே இல்லாம கட்டி பிடிச்சிக்கிட்டா தான் ஆன்மீகம், கட்டி பிடிச்சிக்கிட்டா தான் அன்புன்னா இது என்ன சார் நியாயம்? இதுதான் வந்து வளர்க்கறதுக்கு மலேசியால இருந்து இங்க வந்திருக்காரு. இது முடிஞ்ச அடுத்த 7வது நாள் வரும். 7வது நாள் அன்னைக்கும் ஜாதகத்தை பொய்யா சொல்றது, இந்து திருமண சட்டத்தை திருமணத்தை வந்து தவறா பேசுறது. நம்ம தமிழ்நாட்டு ஆன்மீகவாதிகள் புத்தர், விவேகானந்தர், திருவள்ளுவர், இந்த வரிசையில வர வேதாத்ரி மகரிஷி, இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளை எல்லாம் குற்றம் காண்பது. இந்த மாதிரி வரிசையில இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு
கடைசியா ஏதோ சொன்னீங்களே, திருமணமாகாத பெண்களை சினிமா பாட்டு போட்டுட்டு வேப்பிலையை கொடுத்து அதுங்களை வந்து பகிரங்கமா அவ்வளவு கும்பல் எதிரில் டான்ஸ் ஆட வைக்கிறது. இதெல்லாம் செய்யுதுன்னா அந்த திருமணம் ஆகாத பொண்ணு கான்சியஸ்ல இல்லாம பண்ணுது. அப்புறம் அதை பார்த்து நிறைய பசங்க திருமணம் ஆகாத பையனுங்க அவங்களையும் பயன்படுத்துறது. அதே மாதிரி ஒரு கதை, புலி கதை சொல்வாரு. இந்த புலி கதையில இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப திருமணம் ஆகாத பசங்க வந்து அவங்கள போய் கட்டி பிடிச்சுப்பாங்க. எல்லாமே நடக்கும் சார். அந்த உள்ள மண்டபத்துக்குள்ள இருக்கிற 1000 பேரு ஒருத்தர் கட்டி பிடிக்கணும். வேற ஏதாவது தவறு நடக்குமா? அது வந்து மண்டபத்துக்குள்ள இருந்து வெளியில 7 நாள் கழிச்சு வெளியில போன உடனே பழகிறாங்க சார். அது நம்ம வந்து உண்மை தெரியாம நான் பேச முடியாது. அடுத்தது 7வது நாள் கார் வாங்குறேன், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் பணக்காரன் ஆகணும், பொருளாதார வளர்ச்சியில முன்னேறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான சில நிதி நிர்வாகங்கள் இவங்களோட தொடர்புல வந்து கனெக்ட் பண்ணி அதன் மூலமா ஏஜென்ட் ஆகி கமிஷன் வாங்குறது. இவரோட முழு நோக்கம் என்னன்னா பணத்தை சுருட்டுறது சார். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ ஸ்வர்ணதரா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியோட கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இங்க பல லட்சம் பேர் இந்த நிதி நிர்வாகத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க. பண்ணி இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஏமாந்து சொத்துக்களை இழந்து நடுத்தெருவில் நிற்கிறாங்க. ஆனா இன்னும் இந்த சிவசாமி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி பிட்காயின், பெல்டெக்ஸு, அப்புறம் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான வேற மாதிரியான பொருளாதார வளர்ச்சியில நான் உங்களை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பொய்யான வதந்திகளை பரப்பி மக்களை ஏமாத்துறாரு. ஏமாத்தி முடிச்சுட்டு கடைசியா இறுதியா கிளைமேக்ஸ்ல என்னன்னா அவர் தன்னைத்தானே தெய்வம்னு சொல்லிக்கிறாரு. தெய்வம்னு சொல்லிட்டு அங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு குரூப்பை வந்து யமன் வேஷம் போடுறது, அப்புறம் ஒரு சின்ன கை குழந்தை மாதிரி ஒரு பொம்மையை கொண்டு வந்து மரண பயத்தை காமிக்கிறது. நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு இந்த மாதிரி சாவு வரும், இதை பண்ணினா நீ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரண பயத்தை காமிக்கிறது. அதே மாதிரி பெண்கள் கிட்ட வந்து தங்க நகையெல்லாம் போட்டுட்டு வர சொல்லுவார். 7வது நாள் போட்டுட்டு வந்தோடனே அந்த நகைகள் எல்லாம் வாங்கிக்கிறது. அங்கே ஒரு உண்டியல் இருக்கும், அந்த உண்டியலில் அந்த நகையை போட சொல்லுவார், நம்மக்கிட்ட இருக்க பணத்தை போட சொல்லுவார். எத்தனையோ பேர் வெள்ளியில் வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஏன்னா அவர் வசியம் ஆக்கிடுறாரு. அதனால் அவங்க வந்து அவரை வந்து தெய்வமாகவும் கடவுளாகவும் பார்க்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள்னு அவருக்கு தானமாக கொடுக்குறாங்க. அந்த உண்டியலில் பணத்தை போடுறாங்க. இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த 7 நாள் பயிற்சி முடிவடைந்ததுன்னு சொல்லி மறுபடியும் 8வது நாள் வர வைக்கிறாரு. பயிற்சி 7 நாள் தான் சொன்னீங்க, ஏன் 8வது நாள்? 8வது நாள் வந்து நாங்கள் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 7 நாள் நடந்த விஷயத்தை அவரை பாராட்டி புகழ்ந்து பேசுறதுக்காக வர சொன்னாரு. புகழ்ந்து பேசுற மாதிரி இந்த பயிற்சியை பத்தி பேசுங்கன்ற மாதிரி வர சொல்லியிருந்தாரு. சரி, நாங்க போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்க கணவரோட கருத்து வேறுபாடுன்னு பக்கத்துல இருந்த ஆள் கூட சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த பூமியில உங்களுக்கு சுயமா முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கு. நீங்க தனி பிறவி இந்த பூமியில. போன பிறவியில உங்க ஹஸ்பண்டா வந்தவர் வேற ஒரு ஆளா இருந்திருக்கலாம். இந்த பிறவியில உங்க ஹஸ்பண்டா வந்திருக்காருன்னா இந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியில்லைன்னா இதை விட்டு விலகிடலாம். விலகிட்டு நீங்க சுயமா வேற முடிவெடுத்து வேற ஒரு ஆளை கூட நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை பிரிக்க பார்ப்பாரு. பிரிக்க பார்த்துட்டு அதே மாதிரி சில நிதி நிர்வாகங்களை காமிப்பாரு. இந்த மாதிரி பணம் போடுங்க, இதில் வந்து பணம் போட்டிங்கன்னா நீங்கள் கூடிய விரைவில் பணக்காரலாம், கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்வர்ணதரா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியோட இளமருதி அப்படிங்கிற ஒருத்தர் லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை சுட்டி காமிச்சாங்க. அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். அவர் வந்து இந்த கிளாஸுக்கு வர அப்ளிகேஷன்ஸ் மொத்தம் அவரோட கைக்கு போயிடும். போனவுடனே அவர் வந்து ஃபோன் பண்ணியோ நம்ம வீட்டு அட்ரஸை பார்த்தோ நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது. இந்த மாதிரி ஐயா நமக்கு தெய்வம் மாதிரி, அவர் இத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த இளமருதி மூலமாக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நிதி நிர்வாகத்தில் பணம் போட சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் ஓரளவுக்கு போட்டுட்டே வரும்பொழுது எவ்வளோ போட்டிங்க? ஆரம்ப கட்டத்தில் 1 லட்சம் 2 லட்சம் போட்டோம். அதுக்கான லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பல பேர், இப்போ நான் போட்டேன்னா எனக்கு அடுத்து இன்னொருத்தர் போட்டிருக்காங்க, அவங்க இவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மையத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பல 1000 பேர், 10,000 குடும்பத்துக்கு மேலே அந்த நிர்வாகத்தில் பணத்தை போட்டு இன்னைக்கு இழந்து எதுவுமே இல்லாமல் இப்போ அந்த நிதி நிர்வாகமும் மூடப்பட்டு குண்டாஸில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி 7 பேர் உள்ளே இருக்காங்க டைரக்டர்ஸு. இவரோட மருமகன் விமல்ன்றவர், இவர் மலேசியாவில் அவரோட பொண்ணுங்க 2 பேர், தவமாலினி, சாரதா தேவி, இவங்க 3 பேரும் மலேசியா டைரக்டராக இருக்காங்க. அவங்களும் அங்கேருந்து பணத்தை வந்து முதலீடு பண்ண சொல்லி
சொல்லி இந்த நிர்வாகத்தில் பல ஆயிரம் கோடி மக்கள் இழந்திருக்கும். இதை வந்து கேள்விப்பட்டு இந்த பயிற்சி இங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சில இடத்துல நான் அப்ஜெக்ஷன் பண்ணேன் சட்டத்துறையில். அதை கேள்விப்பட்டு இவர் வந்து புகார் மாதிரி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கலெக்டர் செங்கல்பட்டுக்கு கொடுத்தோம் சார். அவங்க வந்து எஸ்பி சாருக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இது லீக் அவுட் ஆகி இவங்க என்னை கூப்பிட்டு உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன், இது யாருக்கும் தெரிய வேண்டாம், அதனால நீ மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இளமருதியும் சிவசாமியும் 1/9 அன்னைக்கு சார் வர சொன்னாங்க. இந்த வருஷம் 2024 வர சொன்னாங்க. அன்னைக்கு நான் போயிருந்தேன். போனப்ப அதுக்கு முன்னாடியே இவங்க வாலண்டியர்ஸை இந்த பொண்ணு வந்தால் நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடியாட்களை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல இருக்கு. அப்போது என் கணவர் வெளியில் கேட்டுக்கு வெளில இருந்தார். நான் உள்ளே பேக் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேகை எடுக்க போகும்போது என்னை வந்து வெங்கட்ராமன் ஒருத்தரை அடித்தார். ஃபர்ஸ்ட்டு அடித்த உடனே எதில் அடித்தார்? கையில் தான் ஓங்கி குத்துனாங்க. இந்த வலது கை முதுகில் பின்பக்கம் குத்துனாங்க. என்னால் வலி தாங்க முடியாமல் கத்தும் பொழுது வாயை வந்து மூர்த்தின்றவர் வாயை பொத்திட்டு துணியை இழுக்கிறது வந்து பின்பக்கம் முதுகில் வந்து 2 பேர் அடித்தாங்க. அது எனக்கு யாருன்னு தெரியாததுனால அப்புறமா தான் அவங்களே வாக்குமூலம் கொடுத்ததும் என்கிட்ட இருக்கு. அடிச்சதுல என்ன ஆச்சு உங்களுக்கு? அடிச்சதுல இப்போ எனக்கு இந்த வலது கை சுத்தமாக வரலைங்க சார். எந்த வேலையும் செய்ய முடியல. அங்கே வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க, சிடி ஸ்கேனுக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. வீங்கிடுது ஏதாவது நம்ம கையை அசைச்சோம்னா. அதனால் என்னால் வலி தாங்க முடியல. ஜிஹெச் செங்கல்பட்டு போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு வந்து கேஸ் கொடுங்க, இது வந்து வெளிநபர்கள் அடித்ததுனால கேஸ் ஆகிடுச்சின்னு ஸ்டேஷன் போக சொன்னாங்க. செங்கல்பட்டு தாலுகா ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுத்த உடனே அங்கே கேஸ் கொடுத்து ஒரு 1 வீக் வரையிலும் வெயிட் பண்ணோம். ஆனால் எங்களை எந்த என்கொயரிக்குமே கூப்பிடல, எதுவுமே பண்ணலை. அதுக்கு இடையில வெங்கட்ராமன் 4 நாள் கழித்து எங்கள் வீட்டில் வந்து மிரட்டுறாரு. இந்த மாதிரி நீ வந்து பயிற்சி நடக்கிற இடத்துக்கு வந்தது தப்பு, நான் அடித்ததில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டினார். இதனால் எனக்கு உயிர் மேலே பயம் வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், சிஎம் செல்லுக்கு போட்டேன் 1 வீக் கழித்து. சிஎம் செல் போட்ட உடனே தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து கூப்பிட்டு திரு ராஜேந்திரன் அவர் வந்து என்கொயரி பண்ணிட்டு இப்போ எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க சார். உங்களை தாக்குனதுக்கு மட்டும் இப்போ எனக்கு ரெமெடி எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தோம், அவங்கள யாரும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? இது நடந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுங்க சார். 9, 10, 11. எவ்வளோ பணம் இழந்திருக்கீங்க இந்த சாமியார் கிட்ட? நான் ஒரு 58 லட்சம் இழந்திருக்கேன். 58 லட்சம்? ஆமாம். பல குடும்பங்கள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்திருக்கோம் சார். இப்போ எல்லாருமே நடுத்தெருவில் நிர்கதியாக நிற்கிறோம் சார். இதுக்கு வந்து சட்டப்படி எங்களுக்கு என்ன வந்து நியாயம் கிடைக்கணுமோ அதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன் சார். இதுக்காக டிஜிபி வரைக்கும் போயிருக்கேன். ஆனால் இப்போ வரலாம் எதுவுமே எனக்கு பலன் இல்லை. டிஜிபி போயாச்சு. அடுத்து காஞ்சிபுரத்தில் கிளாஸ் எடுத்தாங்கன்னா அந்த கலெக்டர்கிட்டே மனு கொடுத்தேன். அதுக்கப்புறம் மதுரைக்கும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மனித உரிமை ஆணையத்துக்கு கொடுத்துருக்கேன், பெண்கள் பாதுகாப்பு சட்டத்துக்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துருக்கேன் சார். இதையும் மீறி வர நவம்பர் 25 இப்போ வந்து மூலக்கடை சென்னை வள்ளி மஹாலில் வந்து இந்த மலேசியா சாமியார் வந்து பொதுமக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் இப்போ வந்து கட்டணம் 7000, 300 பேர் வீதம் வந்து கிட்டத்தட்ட 21 லட்சம் அவர் வந்து பணத்தை சம்பாதிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மாணவர் பயிற்சி நிகழ்ச்சி வந்து அடுத்து வச்சிருக்காரு, அங்க நடக்க போகுது. இதனால பாதிக்கப்பட்ட நான் வந்து இப்ப நக்கீரன் பத்திரிகை வரையிலும் வந்திருக்கேன். இதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நக்கீரன்ல பல சாமியார்களோட போலி முகத்திரையை கிழிச்சு நம்ம காமிச்சிருக்கோம். அந்த வரிசையில இப்போ மெய்யுணர்வு மையம்னு சொல்லிட்டு போட்ட சிவசாமி என்ற சாமியாரை பத்தி மேலும் புலனாய்வு செய்து பல விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வரும். நன்றி மேடம். நன்றிங்க ஐயா. ஆண்கள் பெண்கள்லாம் மாத்தி உட்கார வைக்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த வகுப்பு வந்து நைட்ல தான் நடத்துறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்க சொல்றாங்க, முன்பின் தெரியாத ஆணை வந்து கட்டி பிடிக்க சொல்றாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அப்புறம் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆட வைக்கிறாங்க. ஏதோ ஒரு சாம்பிராணி போட்டதும் ஒரு போதை ஏறுற மாதிரி வருது. சரிங்களா? அவங்க சொல்றது நான் சொல்றேன். அவங்க வச்சிருக்க புகார்கள் நமக்கு வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி பண்றாங்க. அது வந்து அப்புறம் வந்து நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட சொல்றாங்க உண்டியல்ல. அவங்க நாங்க தன்னை மறந்துட்டே நாங்க தூங்கிடுறோம். விடிய அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்களை கொண்டு போய் அங்க விடுறாங்க வீட்டுக்கிட்ட. நாங்க போனோம்னா வீட்டுல எங்களால் ஏஞ்சிக்க முடியல. மறுநாள் 4 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, திருப்பி கிளாஸ்க்கு வர சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 7 நாள் முடிஞ்சிச்சு. 8ஆவது நாள் வந்து ஒரு இதுல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட 56 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கேன்.
அப்படின்னு சொல்லி. சரி சார், இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ அவங்க சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் ஏன் வந்து இப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்ற ப்ரோக்ராமா இருந்திருந்தா இன்னும் சம்பாரிச்சிருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், ப்ரோக்ராமோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபீஸ் வைக்கிறோம், அந்த ஃபீஸ்ல வந்து நமக்கு இப்போ மண்டபம் காஸ்ட், நீங்க 7 நாளுக்கு சாப்பாடு போடுறீங்க, அது பேப்பர் பென் இந்த மாதிரி ஸ்டேஷனரி எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்ல. இந்த காஸ்ட் எல்லாம் வந்து பாதி நேரம் வந்து மேனேஜ் ஆகாது. ஏற்கனவே அட்டன் பண்ண நீங்க ஒரு நோட்டீஸ்ல கூட நான் பார்த்து அவங்க கொடுத்ததுல அதுல வந்து நீங்களே அந்த வீட்டுல இருந்து இந்த பொருளை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே. ஆமா, ஏன்னா வந்து இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் இஷ்யூனால வந்து அவங்கள அடிச்சு கையை உடைச்ச மாதிரி சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல வச்சு எஃப்ஐஆர் எல்லாம் வச்சிருக்காங்களே சார். சார் அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க ஸ்டேஷன்ல வச்சு பேசும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி, அங்க நடந்த விஷயம் வேற, இவங்க அதை ப்ரோட்ரே பண்ற விஷயம் வேறங்கிறது அங்க ஸ்டேஷன்ல வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம என்ன தெரியுமா பாக்குறோம், இந்த பிளேஸ்ல வந்து நாங்க என்ன சொல்லி தரோங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த பிளேஸ்ல வந்து நாங்க ஜென்ரலா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா உறவு முறைகளையும் அன்புங்கிறது என்ன, அதை எப்படி நம்ம தூண்டுறோம். சோ வந்து நீங்க அன்பா எல்லா ரிலிஜன்லயும் என்ன சொல்லி தராங்கன்னா, நீங்க எல்லா ஜீவராசிகள் கூட அன்பா இருந்தாதான் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அடைய முடியும்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த இதோட என்னவா இருக்கீங்க சார்? நான் வந்து அட்டெண்டை நான் ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ டைம்ல வந்து என்னால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் என்னோட ரோல். நான் உங்களுக்கு வேணும்னா நான் எங்களோட சேர்பர்சன் வந்து பேச சொல்றேன். அவர் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சோ வந்து நான் பேச சொல்றேன். உங்களுக்கு இன்கேஸ் இத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராம் வருது, ப்ரோக்ராம்ல வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு நாங்க என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்பதான் வந்து நாங்க இப்போ அவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க, நாங்க ஒரு அவங்க கட்டி பிடிக்கிறத போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க, எனக்கு காமிச்சிருக்காங்களே. அப்படிங்களா? அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்க ஒரு விஷயம் சொல்றோம். உங்களுக்கு இதுல எது உண்மைன்னு தெரியணும் அப்படின்னா, அதான் சார், இதுல உங்களுக்கு எது உண்மைன்னு தெரியணும், நீங்க அங்க வந்தாதான் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து சொல்லலாம் இது எதுவுமே உண்மை கிடையாது, நாங்க வந்து ப்ரோக்ராமே நடத்தலன்னு கூட நாங்க சொல்லலாம். ஆனா உங்களுக்கு நேரா வந்து பார்த்தாதான் இதுல வந்து அவங்க சொல்றது இதுதான் உண்மை, நாங்க சொல்றது இது உண்மை, இதுல வந்து இவங்க 2 பேருக்கும் முரண்பாடு இருக்கு, நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. நான் பேச சொல்றேன் இதை பத்தி, நீங்க என்னங்கிறத பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.